இது பற்றி நம்மிடையே பேசுவதற்காக அதிமுக உரிமை மீட்பு குழுவிலிருந்து திரு புகழேந்தி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ அடுத்தடுத்து அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. நீங்க நேற்றைய தினம் செய்தியாளர் சந்தித்தப்போ இதையே சொல்லியிருந்தீங்க, எடப்பாடியோட செங்கோட்டையில் இருந்தார்னா அவரால் டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு. இப்போ அடுத்தடுத்த நடவடிக்கை எப்படி சார் பாக்குறீங்க? வணக்கம்மா. நிச்சயமாக டெபாசிட் மாத்திரமல்ல, அழிவின் விளிம்புக்கு போய்விட்டார்கள். ஆத்திரத்தில் மூடர்கள் சிலர் சேர்ந்து கொண்டு தேவையில்லாத ஒரு முடிவை எட்டியுள்ளார்கள். இது கெடுவதற்கு அவர்களே அடித்தளம் அமைத்துக் கொண்டதாக அமைந்து விடுகிறது. ஏற்கனவே அண்ணன் OPS, நாங்கள் உரிமை மீட்பு குழு, திருமதி இவரை முதலமைச்சராக்கிய PK சசிகலா என்கின்ற சின்னம்மா, பலர் எதிர்ப்பாக இருக்கின்ற நிலையில், தொண்டர்களும் கட்சியும் எதிர்ப்பாக இருக்கின்ற நிலையில் அதை சிறிதும் புரிந்து கொள்ளாமல் நேற்று நான் என்ன கேட்கிறேன்னா, எங்கேயாவது கூட இவரை பேரை சொல்லி தப்பா பேசவே இல்லை. அவரோட பண்போட ஒரு நாகரிகத்தோட ஒரு 10 நாள் முடிவுல எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துருங்க அப்படின்ற ஒரு நல்ல அடிப்படையில் தான் பேசியிருக்கிறார். அதையே நான் ஒத்துக்கல. நேற்றையே அவர் எனக்கு தெரியும் நிச்சயமா எடுப்பாங்கன்னு. ஆகவே அவர் இவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்னு நான் விரும்பினேன். ஆனா அவர் வேற மாதிரி சொல்லிட்டார். ஓகே, அவர் ஒரு அமைதியை நோக்கி எல்லோரும் இணைய வேண்டும் என்ற ஒரு பண்பாடோடு சொல்லியிருக்கிறார். அதையே புரிஞ்சிக்காம இவனுக்கெல்லாம் அரசியல் அம்மா கூட காலம் தள்ளவங்க சீனியர்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கேவலமான செயலை செய்திருக்கிறார்கள். இதை மக்களோ தொண்டர்களோ யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்களுக்கு பலம் சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே இனி இந்த எடப்பாடியை தூக்கி இந்த தலைமையை எறிவதற்கு செங்கோட்டையன் அண்ணனும் உடனிருப்பார்கள். அவர்களும் சேர்ந்த பின்னால் பலமாக இது அமையும். ஆகவே இந்த முடிவை வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஜனநாயகம் உள்ள கட்சி அல்ல, இது சர்வாதிகாரியின் பிடியிலே சிக்கியிருக்கின்ற கட்சியாக மாறிவிட்டது. நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது பழனிசாமிக்கு. இனிதான் ஆரம்பம், பார்ப்போம். சார், இப்போ அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு யார் சொன்னாலும் அவர்களுக்கு இதுதான் நிலையா? கட்சியிலிருந்து அவங்களுடைய பதவி பறிக்கப்படுமா? இவருக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லைங்க. அது எல்லாரும் தயவு செஞ்சு மீடியா புரிஞ்சுக்கணும். இது தேர்தல் ஆணையமோ அல்லது நீதிமன்றமோ சொல்லவில்லை. எல்லா நிலுவையில நிக்குது. இவரது கட்சியோ இவர் பொதுச் செயலரோ இல்லைன்றதுதான் புகழேந்தியினுடைய வாதம் ஆரம்பத்திலிருந்து. அது படித்த வழக்கறிஞர்களுக்கு தெரியும். இவரே கோர்ட்ல போய் மாத்திட்டாரு. நான் தப்பா போட்டேன்னு சொல்லி இறை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டுக்கிட்டாரு. இவரே முகவரி இல்லாமல் நாதியற்று அரசியல் அனாதையாக இருக்கின்ற நிலையில் இவர் யாரை கேட்டா என்ன, இவர் யார் எடுத்தா என்ன, அதை பத்தி கவலையே இல்லை. ஆகவே இதை சந்திக்க தயார். இனிதான் கொஞ்சம் வேகம் எடுக்கும். ஆகவே 4வது இடத்திற்கு இவர் செல்லுவதை உறுதிப்படுத்திக் கொண்டார். இதுதான் அவர் எடுத்திருக்கின்ற இன்றைய முடிவு. சரி, அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையனை விடுவித்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தி. அதிமுகவில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வகித்து வந்த பதவிகளையும் பறித்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 7 பேரின் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியாகவும் பார்த்து வருகிறோம். கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்ட நிலையில் அதிமுகவில் இருந்து விலக செங்கோட்டையன் முடிவு எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் செங்கோட்டையன். இது குறித்து நம்மிடையே முன்னாள் MP புகழேந்தி அவர்கள் பேசுகையில், இது நேற்று எடுக்க வேண்டிய ஒரு முடிவு, காலதாமதம் ஏற்பட்டு இன்று இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சர்வாதிகார கட்சியாக இருக்கிறது என புகழேந்தி தெரிவித்திருந்தார்.